எங்களுடைய தளபதி அப்படியே சிங்கப்பூர் மாதிரி மாத்தி வச்சிருந்தாரு. ஆனா கேடு கட்ட அந்த தொகுதி மக்கள் இன்றைக்கு முதலமைச்சரா இருக்கின்ற முதலமைச்சர் நாங்க வந்தா 2500 கொடுப்போம்னு சொன்னான். நீ 2500 கொடுத்திருக்கணும்ல. இன்னைக்கு எங்களுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்திருந்தால் இன்னைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எவரெவரோ ஆட்சிக்கு வந்துவிட்டு எதோ பேச வேண்டும் என்று நினைக்கிறார். இன்னும் 4 மாதம் தான் இந்த ஆட்சி இருக்கும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். சட்டமன்றத்தில் விஜய் அந்த பக்கம் உட்கார்ந்திருக்கா, அந்த பக்கம் எங்களுடைய இளம் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் பேசின உடனே அவனுக்கு ஓடவே இல்லை, வைக்கவும் இல்லை, ஓட பார்த்தாங்க. திருச்சி தேர்தல் எங்களுடைய தளபதி போட்டியிட வேண்டும் என்ற தீர்மானத்தை இன்றைக்கு காலையில் நாங்கள் வச்சிருக்கோம். இன்னும் தொகுதி எப்படி தெரியுமா, அப்படியே சிங்கப்பூர் மாதிரி மாத்தி வச்சிருந்தாரு. ஆனா கேடு கட்ட அந்த தொகுதி மக்கள் நினைத்து பார்க்க முடியுமா? இன்னைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மகளிருக்கு 1000 உதவித்தொகை கொடுக்கும். நாங்க வந்தா 2000 தருவோம்னு சொன்னோம். இன்றைக்கு முதலமைச்சரா இருக்கின்ற முதலமைச்சர் நாங்க வந்தா 2500 கொடுப்போம்னு சொன்னான். நீ 2500 கொடுத்திருக்கணும்ல. இன்னைக்கு எங்களுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்திருந்தால் இந்த தாய்மார்களுக்கெல்லாம் 2000 கொடுத்திருப்பார். இனி உள்ளாட்சி தேர்தலாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாலும் சரி, இந்த தவக எந்த இடத்திலும் நுழைய முடியாத அளவிற்கு அடித்து விரட்டுவோம். அதற்கு தயாராகுங்கள். அந்த வகையிலே தளபதி தான் அடுத்த முதலமைச்சர். அடுத்த முதலமைச்சர் 4 மாசம் 6 மாசம் கழிச்சு